யாழில் தாதி பயிற்சி பெற்று வந்த யுவதி உயிர் மாய்ப்பு உடற்கூற்று பரிசோதனையில் வெளியான தகவல். பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள மகிழ்ச்சி தகவல். மீண்டும் சபையில் கத்தி கூச்சலிட ஆரம்பித்துள்ள அர்ச்சுனா எம்பி, நாடாளுமன்றத்தில் கடும் குழப்ப நிலை. அனுர அரசிற்கு பொன்சேகாவின் மறைமுக ஆதரவு, பட்டினி கிடக்கவும் தயாராம். ஓயல் பயிற்சி பெறுபவர்களில் 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல். பால் குடிக்க மறுத்த குழந்தை வெந்நீரிலிட்டு கொலை செய்த தாய். பாடசாலையில் மாணவிகளை நிர்வாண படுத்தி சோதனை அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். ஊழல், மோசடி மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதென்றால் பட்டினி கிடக்கவும் நாம் தயார் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த அரசின் ஆட்சி ஏனைய அரசாங்கத்துடன் ஒப்பிடும்போது மேம்பட்டதாகவே காணப்படுகிறது. இம்முறை முற்றாக ஒழித்தால் நாட்டுக்கு கட்டாயம் நன்மை பயக்கும். அரசின் சில செயற்பாடுகளே பின்னடைவாக காணப்படுகின்றன. தற்போது பொதுமக்களின் சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை செயற்படுத்துவதில் அரசு ஓரளவு முன்னோக்கி சென்றுள்ளது. மேலும் போதைப்பொருள் இளைஞர் சமூகத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருளை முற்றாக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தாலே இளைஞர் சமூகத்தை காப்பாற்ற முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர உரையாற்றும் போது அர்ச்சுனா ராமநாதன் எம்பி ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்ற சந்தர்ப்பம் கேட்டபோது அது மறுக்கப்பட்டதாகவும், அர்ச்சுனா நாடாளுமன்றத்திற்குள் உள்ளே நடைபெற்ற விடயம் தொடர்பிலேயே பேச முற்பட்டதாகவும், அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டமை தவறானது என்றும் சுட்டிக்காட்டினார். இதன் பின்னரே சபையில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அர்ச்சுனா எம்பி எழுந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் பின்னர் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க எழுந்து விளக்கம் அளித்துள்ளார். எனினும் தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் எம்பி கடும் கூச்சலிட்டு வருவதால் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இலங்கை உட்பட வளர்முக நாடுகளிலிருந்து பிரித்தானியாவிற்கான இறக்குமதியை இலக்குப்படுத்தும் வகையில் புதிய வர்த்தக நடவடிக்கைகள் தொகுப்பை பிரித்தானியா அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆடைகள், உணவுப் பொருட்கள், மின்னணுவியல் சாதனங்கள் போன்றவை இந்த சலுகையின் கீழ் வரும் பொருட்களின் பட்டியலில் அடங்கும். இதன் மூலம் அந்த நாடுகள் பிரித்தானியாவிற்கு சுங்கவரியின்றி அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் என பிரித்தானியா வணிகம் மற்றும் வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு பிரித்தானியாவினான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா இறக்குமதி வரியை அறிவித்துள்ள நிலையில் பிரித்தானியாவில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்களின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்தில் கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% ஆகும். இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் 9A சித்திகளை பெற்ற 13,392 மாணவர்கள் உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 4.15% ஆகும். மாகாண வாரியாக மாணவர் சித்தி சதவீதம் பின்வருமாறு: மேல் மாகாணம் 74.47%, மத்திய மாகாணம் 73.91%, தெற்கு மாகாணம் 75.64%, வடக்கு மாகாணம் 69.86%, கிழக்கு மாகாணம் 74.26%, வடமேல் மாகாணம் 71.47%, வடமத்திய மாகாணம் 70.24%, ஊவா மாகாணம் 73.14%, சப்ரகமு மாகாணம் 73.47%.
யாழ்ப்பாணம் புத்தூர் வாதிருவத்தை வீரவாணி பகுதியில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். கிளிநொச்சி முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த லோகவேந்தன் ருகிந்தா என்ற யுவதியே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி புத்தூர் பகுதியில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்கியிருந்து யாழ்ப்பாணத்தில் தாதியர் பயிற்சி நெறியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் மன அழுத்தம் காரணமாக நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை உயர்நீதிமன்றத்தின் 8ஆம் இலக்க வளாகத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு அடையாளம் தெரியாதவர்களால் இவ்வாறு கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு நேற்று முன்தினம் இரவு 7:30 மணியளவில் அதை பாதுகாக்க நியமிக்கப்பட்டு தனியார் பாதுகாப்பு சேவையின் அதிகாரியொருவரால் வாழைத்தோட்ட காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கற்கள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வீச்சு தாக்குதலால் நீதிமன்றத்தின் கண்ணாடி உடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் குறித்து வாழைத்தோட்ட காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் பெண் ஒருவர் தமது குழந்தையை வெந்நீரில் இட்டு கொலை செய்த சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் குடிக்க மறுத்தமையினால் குறித்த பெண் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரசவத்திற்கு பின்னரான மன அழுத்தம் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் தீக்காயம் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மகாராஷ்டிரத்தில் பாடசாலை மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனை நடாத்தப்பட்டதாக கூறப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது, மகாராஷ்டிரம் மாநிலத்தின் தானே மாவட்டத்தில் ஷகாபூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பாடசாலை கழிப்பறையில் இரத்தக்கரை இருப்பதாக கூறி கடந்த செவ்வாய்க்கிழமை மாணவிகளிடம் நிர்வாகம் விசாரணை நடாத்தியுள்ளனர். இதன்போது மாணவிகளில் யாருக்கேனும் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறதா என்று வினாவப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாதவிடாய் இருப்பதாக கூறப்பட்ட மாணவிகளின் கைரேகையை பெற்ற நிர்வாகம் மாதவிடாய் இல்லை என கூறிய மாணவிகளை கழிப்பறைக்கு அழைத்துச் சென்று நிர்வாணப்படுத்தி சோதனை நடாத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மாணவிகள் பெற்றோரிடம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பாடசாலைக்கு சென்று போராட்டம் நடாத்தியுள்ளனர். இதனையடுத்து பாடசாலையின் முதல்வர், 4 ஆசிரியர்கள், உதவியாளர்கள் உட்பட 8 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.